கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு அக்கிரமம், ஒரு பாவம் இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், நீதி, நேர்மை, உண்மை, அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை இன்னைக்கு தான் நான் செய்தி முதல்ல கேட்குறேன், நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைய நம்ம எங்கெல்லாம் போறோம், நம்ம பழகுற நபர் யாரு, நம்ம கூட இருக்கிறவங்க என்ன யாரு, தேவையில்லாம வீண் வார்த்தை பேசுறோமா, நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் ஏதாவது தொடருதா? 24 மணி நேரம் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு பிரியமானபடிதான் இருக்கிறேன்னா? ஏன்னா சில குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்க, சில குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போகாம இருக்கிறாங்க, சில குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. சில குடும்பம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க, ஆனா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி இல்லை. இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயுமே ஒவ்வொரு காரியம் இருக்கும். அப்ப மொத்தமா நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது பிரிக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்கா? அதை நம்ம எப்படி ஈஸியா சொன்னா புரியும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஊடையில தேவையில்லாம ஒரு ஃப்ரெண்டோ, இல்ல சொந்த பந்தமோ, இல்ல கூட இருக்கிறவங்களோ, இல்ல தேவையில்லாத யாராவது ஒரு ஆள் கணவன் மனைவிக்குள்ள நடுவுல வந்தா அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் முதல்ல போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பயம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுது. கணவன் மனைவிக்கு ஊடையில வேற யாருமே உள்ள வரக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் கடைசி வரை கரெக்டா இருக்கும். எனக்கும் தேவனுக்கும் நடுவுல பாவம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடுவுல ஒரு பிரிவினை வந்துட்டு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தா சமாதானம் இருக்காது, அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையை பேச மாட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பிரச்சனைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம வாழ்க்கை தேவனோடு இணையணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? இப்போதைக்கு லேட்டஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, படிக்கிற பிள்ளைகள், படிக்கிற பையன், சின்ன பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, ஏகப்பட்ட பேர் கையில செல்போன் தான் இருக்கு. ஒரு குடும்பம் செல்போன்ல பல மணி நேரம் அடிமையா முடங்கி கிடக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கு. அந்த அளவுக்கு செல்போன் ஒரு மனுஷனை ஆளுகை பண்ணுது. அவனோட வாழ்க்கையில பார்த்தா பல பிரச்சனைக்குள்ள அவங்க போயிட்டு இருப்பாங்க. நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, அந்த செல்போன். நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன யோசித்து போகணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? ஏதாவது இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா? ஏன் காலையில அப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னா,
சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாங்க. தேவனுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க. காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது, வேதத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்காது. காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே முதல்ல செல்போனை கையில் எடுத்துருவாங்க, அப்படியே வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டால் காலையில நான் பிஸியாக இருக்கேன் அப்படிம்பாங்க. நைட்டு பார்த்தா லேட்டாக வருவாங்க. தேவனை 24 மணி நேரம் தேடவே மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா வேற எதுக்கோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. என் வாழ்க்கையில நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறேனா, இல்ல மற்ற காரியங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்குறேனா, பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பார். அப்ப நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் அக்கிரமங்களே, கர்த்தரை விட்டு எதெல்லாம் பிரிக்குதோ அது எல்லாமே அக்கிரமம் தான். நம்ம அப்படி யோசித்தா ஈஸியா புரியும். தேவனை விட்டு என்னைய சில காரியம் பிரிக்குப்பா, அதுதான் அக்கிரமம். அது என்னது? யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறோமா, இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம முதலிடம் கொடுக்குறோமா? 24 மணி நேரம் என் இதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கு. என் இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்தால் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு என்னோட வாழ்க்கை பரிசுத்தமா இருந்துச்சு, நீதிமானா வாழ்றேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு. இரவும் போலுமாக வார்த்தையாகிய தேவனை கையில பைபிள் எழுதி கொடுத்தாரு, பரிசுத்த வேதாந்தத்தை இரவும் போலுமாக தியானித்தால் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்பத்துக்குள்ள உண்மையா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. வசனத்தின்படி வாழ்க்கை இருந்துச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் அப்படின்னா பல மெத்தட் இருக்கு. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சில காரியங்களை யோசிக்கணும். நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியம் என்ன? கண்களின் நிச்சயா, மாம்சத்தின் நிச்சயா, ஜீவனத்தின் பெருமையா, இல்ல மாம்சத்தினுடைய 17 சுபாவமா, 17 கேரக்டரா, இந்த மாம்ச சிந்தனை ஏதாவது இருக்கா, இல்ல இதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனை ஏதாவது பொறுப்படுதா, தீட்டுப்படுத்துற காரியம் ஏதாவது இருக்கா? தேவனை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய காரியம் எதெல்லாம் இருக்கு? உங்கள் அக்கிரமங்களே. எனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு அக்கிரமம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்துட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா மாறிடுது. நான் சிம்பிளா சொல்றேன், எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு பாவம் வந்துட்டுப்பா, நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை வந்துட்டு அப்படின்னா அவருடைய முகம் மறைக்கப்பட்டுருது. தேவனோட பிரசனத்தை நான் இழந்து போயிருந்தேன், தேவனோட பாதுகாப்பை நான் இழந்து போயிருந்தேன். என் கூட கர்த்தர் இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அப்ப இன்னைக்கு காலைல செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ நமக்கும் தேவனுக்கும் நடுவில் வேற எதுவுமே வேண்டாம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அந்த பிரிவினை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அக்கிரமம். ரெண்டாவது சொல்றாரு, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கும் செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என் ஜெபத்துக்கு ஏன் சில நேரத்தில் பதில் வரல அப்படின்னா, உங்கள் பாவங்களே அப்படியே எழுதப்பட்டிருக்கு, உங்கள் பாவங்களே. அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது ஜெபத்துக்கு பதில் வராது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாவம் அக்கிரமம் ஏதாவது தொடருதா, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா வாழ்க்கையுள்ள எல்லா பகுதியிலையும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம குடும்பம் எல்லா பகுதியிலையும் ஆசீர்வதிக்கப்படணுமா, 24 மணி நேரம் வாழ்க்கையில பாவம் செய்யாம இருக்கணும். பாவம் செய்யாம இருக்கும்போது நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம வாழ்க்கையில எல்லா தடைகளும் நீங்கி போகும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால இன்னைக்கு காலவேளையிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கா, அது நம்மை நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு வேற யாரும் சொல்லலாம் மாட்டாங்க. செல்போனை எவ்வளவு நேரம் பார்க்கிறோம்,
தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம், தேவையில்லாத நபர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம். பாவம் சொல்லி எடுத்துச்சுன்னா ஒரு பெரிய சப்ஜெக்டே வந்துடும். இன்னைக்கு காலையில நம்ம ஒரு சின்ன காரியம் மட்டும் தான் யோசிக்கும். அக்கிரமம் பாவம் நம்ம வாழ்க்கையில தொடரக்கூடாது. தேவன் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். யாருக்கு மன்னிக்கிறார் அப்படின்னா, மனம் திரும்பி தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்யும் போதுதான், அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் தேவனிடத்துல நம்ம இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்முடைய ஜெபம் ராக்கெட் வேகத்துல பரலோகத்துல போயிட்டு இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருக்கு, என் ஜெபம் கேட்கப்படாத படிக்க என்ன தடை இருக்குன்னா ஒரு பாவம் கிடக்கு. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன், என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, என் மீறுதலை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க. தேவனோட சமூகத்துல தாழ்த்தி அப்படி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம இருக்கிற இடத்துல கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க கரத்திலே எங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ ஒரு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. அக்கிரம பாவம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. கிருபையின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெப அபிஷேகம் வேணும், தியானிக்கிற அபிஷேகம் வேணும், துதிக்கிற அபிஷேகம் வேணும்ப்பா. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளை மாறணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பட்டி பிடிட்டும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கல்லான இதயமா இருந்து எடுத்து போட்டுருங்க. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பத்தையும் தண்ணீரை ஆசிரியங்கப்பா. கையின் கீழே ஆசிரியங்கப்பா. அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வாதம் வைங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைக்கணும். உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைக்கணும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்படட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியான மட்டும்தான் பாருங்க. இந்த நாளிலும் தேவனு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கலாம். பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்க. எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துற கிருபை தாங்க. நன்மை பின்பற்ற கிருபை தாங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக கிருபை தாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா வேதனை. அந்த வேதனை நீக்கி போட்டுருங்கப்பா. கண்ணீரை தொடங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழணும்ப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கணாலோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்குங்க. எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா பலவீனத்தையும் நீக்குங்கப்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்குங்கப்பா. சில குடும்பத்துல காய்ச்சல், சளி, இருமல். சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கப்பா. எந்த குடும்பத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்களோ, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்களோ, சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், கண்ணில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸ். சில குடும்பத்துல ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல நரம்பு வலி, கழுத்து வலி. சில குடும்பத்துல அல்சர் ப்ராப்ளம். சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்ன சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகைகளை திறந்து, பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. சகல குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க.
அவங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் அந்த குறைகளை மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. காலவேளையில சில குடும்பத்துல நிறைய தேவைகள் உண்டுப்பா. கடன் பிரச்சனை, இஎம்ஐ லோன், குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸ்ல இருக்கு, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கடை வாடகை கொடுக்க முடியல, லட்சக்கணக்கில் கடன் இருக்கு, கோடி கணக்கில் கடன் இருக்குப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. பரம வைத்தியரே இறங்கி வாங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ள ஆத்துமாவில வேதனையோடு இருக்காங்களோ அந்த ஆத்துமாவை குணமாக்கித்தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் உங்களுடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு வேதம் சொல்லியிருப்பா. உங்க பாதவில எல்லா பாரத்தையெல்லாம் இறக்கி வைக்கிறோம்ப்பா. அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. கால வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆபீஸ்க்கு போறாங்க. சில குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, தேச தலைவர் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல கவர்மெண்ட் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையுமே கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறாங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. நீங்க புறப்பட்டு போங்க. பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க. எல்லாருக்கும் எல்லா பாதுகாப்பு வேணும். வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு வேணும். நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல வேதனையோடு இருக்காங்களோ அந்த வேதனையை நீக்கி போடுங்க. வேலையில ஒரு உயர்வு தாங்க. கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதியிருக்காங்க, எல்லா வாசல் திறந்து தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. வீடு கட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்கப்பா, பாதி கட்டியிருக்காங்க, தடையா இருக்கு, கட்டி முடிக்க கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை தாங்க. யாரெல்லாம் சொந்தமா வீடு கட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்துல அப்பா முதியோர்கள் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. யாரெல்லாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர்ல உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வேலையடைத்து ஆசுரிங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.